Ekambareshwara Swami temple. This is where Devi Kamakshi prays to Lord Shiva. She holds the mango tree and there's a wedding that happens. Vishnu is also involved here. He helps Devi. Ekambareshwara Swami temple. Even now there's a mango tree here. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. This is the remnant of the tree. It's still there. அம்பாள் தவம் இருந்த மரம் அது. அம்பாள் தவம் இருந்ததுனால குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க அந்த மரத்தை சுற்றி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். அதுதான் இதுதான் அம்பாள் மாமரம். 3500 வருஷம் மாமரம். இந்த மரம் தான். இந்த மரத்துக்கு என்ன ஸ்பெஷல்னால் அம்பாள் ஒரு காலால் தவம் இருந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அந்த ஸ்தலம் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ஒரு கிளைகள் 4 வேதங்கள். 4 வேதங்கள் சொல்லுவோம். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு. 4 பழம் ருசி இந்த ஒரு மரத்தில். இந்த மரம் படி விழுந்துடுச்சு. பின்னாடி இருக்குது மரம். இது அம்பாள் தவம் பண்ண போனால் வெள்ளி கவசம் போட்டு இங்கே வச்சுருக்காங்க. இது பார்க்குறது விஷ்ணு கன்னியாதானம் பண்ணுவார். விஷ்ணு, காமாட்சி, சிவன் மாமரத்துக்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அதுதான் அந்த கதைய ஸ்டோரி. இது கைலாய கோலம். இது அதாவது சிவபெருமான் கண்ணை காமாட்சியமும் ஒரு கண்ணை மூடிடுறாங்க. மூடிட்டு தான் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் இந்த ஸ்தலம் உருவாகுது. அப்போ ரொம்ப கோவப்படுறாங்க ரிஷி. அப்போ கோபம் அடைஞ்சவங்க தான் ஆற்று ஓரம் மணலிங்கமாக பூஜை பண்ணி வழிபட சொல்கிறாங்க ரிஷிகள்லாம். அப்போ சிவபெருமான் பார்க்குறாங்க, என்னை உண்மையாக பக்தியாக பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னு தலையில் இருக்கிற கங்கை இறக்கி கீழே விடுறாங்க. கீழே விட்டால் என்ன ஆகும்? மணல் கரைஞ்சிரும். கரைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? லிங்கம் கரைஞ்சிரும். அப்போது பிரார்த்தனை நிறைவேறாது. அதுக்கு தலையில் இருக்கிற சிவபெருமானை கீழே விடுவாங்க. அதுதான் கதை. இது கதை. Ekambareshwarnath temple. This is where they have the mango tree that bestows all blessings. I've been coming here regularly. By God's grace, He's been protecting. Ekambareshwarnath temple.